இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிருத்திகை, எல்லாம் சாமி படைக்க எல்லாம் ஏற்பாடு பண்ணின்னு இருக்கிறோம். சாமியை கும்பிட்டு கம்பனில் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான், பேக்கிங் வேலையை. எங்கள் பொண்ணு தேனி போயிட்டாங்க. ஒரு எக்ஸ்போர்ட்டு மீட்டிங்க்கு போயிருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்பனில் எல்லாத்தையும் மாற்றியாச்சு, பொருளெல்லாம் மேலே ஏற்றியாச்சு. இப்போ போய் சர்வீஸுக்கு எழுதி கொடுத்துட்டோன்னா நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். பேக்கிங் வேலைலாம் முடிச்சுட்டு தான் மாவு அரைக்கணும். மாவு அரைக்க சமையல் இன்னைக்கு என்னன்னா, அப்பளம் பொரிக்க போகிறோம், சாதம், உருளைக்கிழங்கு, சாம்பார். இன்னைக்கு கிருத்திகை, அதனால் சாமி படைக்க எல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்கிறோம். சாமி படைக்க எல்லாம் ஏற்பாடு ஆகின்னு இருக்கு. தயிர், இது காராமணி நேற்று வாங்கின்னு வந்தாங்க. காராமணியை வறுத்தும் சாப்பிட்லாம், அவிச்சியும் சாப்பிட்லாம். அவிச்சி ஆனியன்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதுதான் இன்னைக்கு எங்களுக்கு ஸ்நாக்ஸ். சாமி படைக்க ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஏர் ஃப்ரைல பாதாம் வறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சாமி படைச்சிட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு வேலையை கண்டினியூ பண்ணலாம். வறுக்கிற வேலை ஆகிட்டு இருக்கு. நம்ம கம்பெனிக்கு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கிறாங்கன்னாலங்க, அது இவங்க தாங்க. அவங்க பேர் சுதாங்க, இவங்க தாங்க. என்ன ஊர்லேருந்து வரீங்க? பிடாரிப்பட்டுலேருந்து வராங்கங்க அவங்க. கிரீன்ஸுக்கு பேக் பண்ணி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காருக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கிறோங்க. கொண்டு போய் கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு படுத்து படுத்து தூங்குறாருங்க. இவருக்கு படுத்து படுத்து தூங்குறதே வாங்க வேலை. வேலை இருக்கிற நேரத்தில் வேலையை பார்க்கணும் இல்லைங்க. இது யாருங்க, எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒருத்தர் வராரு. மேலே இந்த கம்பெனி கீழே வந்துடுச்சு. கீழே வந்ததுனால எல்லாத்தையும் ரேக்கில் எல்லாத்தையும் அடுக்கிறதுக்கு சத்யாக்கா அடிக்குன்னு இருக்கிறாங்க. எங்கள் பேர பிள்ளை எல்லாத்தையும் தொடச்சின்னு இருக்கு பாருங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுதுங்க. பேர பிள்ளை காலைல பால்வாடி பால்வாடி போயிட்டு இன்னைக்கு தான் பால்வாடி போனா. போயிட்டு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்குது பாருங்க. அதுவும் சும்மா உட்காருனா உட்கார மாறுதுங்க. அது இந்த வீட்டோடைய ராசியான்னு தெரிலங்க. எங்க வீட்டு குட்டீஸ் எல்லாமே வேலை செய்யறதுன்னா ரொம்பமா சந்தோஷப்படுதுங்க. பாருங்க, அவன் மட்டும் என்னென்ன பண்ணின்னு இருக்கிறான் பாரு. நீ ஏதாவது பண்ணு, நாங்களும் விட்டுட்டு வேலை மற்ற வேலையை பார்த்துக்கிறோம். ஹேர் குரோத் பவுடர் செஞ்சு முடிக்கவே மணி 6:30 ஆயிடுச்சு. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த வேலை. 10 மணிக்கு அவங்க வந்தாங்க வேலைக்கு. அப்புறம் பெருக்கிட்டு 10:30க்கே ஆரம்பித்தாங்க. 10:30லேருந்து 6:30 மணி முடியும் அந்த வேலை ஆச்சு. மதியம் ஒரு 1/2 hour சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் எடுத்துக்கினாச்சு. நாங்கள் அதுக்கு பிறகு இட்லி பொடிக்கு ரெடி பண்ணுறோம். முருங்கை இட்லி பொடி காலி ஆயிடுச்சு. அதுக்கும் ரெடி பண்ணி இப்போ அரைச்சிக்கிட்டு இருக்கிறோம். வேலை வெள்ளிக்கிழமை கிருத்திகைக்கு சாமி படைச்சி சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு வேலை இப்போதான் முடிஞ்சுது. இனிமேல் பட்டு முருகர் கோயிலுக்கு கிளம்பணும். மாவு பிடிச்சின்னு இருக்கிறாங்க பாருங்க.